நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருபியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கம். உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த மனத்தையே ஜெயமாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களே எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் 17/2025 புதன்கிழமை ஏகாதசி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் குரு தசையில் பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. சார், ஒவ்வொரு மாதம் இப்படிதான் சொல்றீங்க. ஆமா, நிச்சயமா நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டுமே. பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். கும்பத்தில் ராகு, மீனத்தில் வக்ர சனி, மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் சுக்கிரன், கேது, கன்னியில் சூரியன், புதன், துலாத்தில் செவ்வாய் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். மகர ராசிக்காரர்களுக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக 2ஆம் இடத்தில் ராகு இருந்தாலுமே 8ஆம் இடத்தில் கேது இருந்தாலுமே அது சுக்கிரனோடு சேர்ந்ததாக அமைந்திருக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் வக்கரகதியில் இருப்பதால் நமக்கு நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருவார். 2ஆம் இடத்தில் ராகு இருந்தாலுமே 9ஆம் பார்வையாக குருவினால் பார்க்கப்படுகக்கூடிய ராகுவா இருக்கிறார். அதனால சின்ன சின்ன சங்கடங்கள், நம்ம வாயை விட்டு மாட்டிக்கிறது, வாயை உதார் விடுறது, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே சில சந்தர்ப்பங்களில் நாம் அதை எச்சரிக்கையாக இருத்தல் என்பது மிக மிக நல்லது. அடுத்தது, நமக்கு நம்முடைய உறவினர்கள், உற்றாவினர்கள் ரொம்ப நம்பாதீங்க. நம்புங்க, ஆனால் ரொம்ப நம்பாதீங்க. அவங்க தான் நம்மளை காப்பாற்றுவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது சகோதரிகளோ மற்றது தூரத்து உறவினர்களோ அவர்களும் கொஞ்சம் லிமிட்டாக இருக்கிறது நல்லது. ஏன்னா முன்புறம் பேச மாட்டாங்க. நம்ம ஏதாவது சந்திக்கக்கூடிய இடத்துல நம்ம கொஞ்சம் டீக்ரேடிங்காக இருக்கிறதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய 6ஆம் இடத்தில் குரு இருந்தாலுமே 12க்கும் 3க்கும் உடைய குரு 6ஆம் இடத்தில் இருக்கிறது மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. புதனுடைய வீட்டில் இருக்கிறது. அந்த புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் உச்சம் பெற்று ராசி அதிபதியாக ஆட்சி பெற்று உச்சம் பெற்று அமைந்திருக்கிறார். அதுவும் 7, 8, 9ஆம் இடத்துல சூரியனோட சம்பந்தம், சூரியன் புதன் அப்படிங்கிறது ஒரு பெரிய காம்பினேஷன், ரொம்ப அருமையான யோகம். அந்த இடத்துல புதன் உச்சமாகவும் இருக்கிறதுனால நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடியதாக உடனே நமக்கு தோணும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் சார் அப்படின்னுட்டு. 5ஆம் வீட்டுக்குடைய சுக்கிரன் 8ஆம் இடத்துல, 5க்கும் 9க்குடைய சுக்கிரன் 8ஆம் இடத்துலனா அவர் ஒரு 10 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு இங்க வந்துடுறார், கன்னிக்கு வந்துடுறார். அதனால முதல்ல ஒரு 10-15 நாள் நமக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கும். எதை எடுத்தாலும் செலவு பண்றதுக்கு சரி, இன்னைக்கு இந்த செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். இல்லைன்னு நான் சொல்லலை. உடனே இந்த செலவு பண்ணணும் அப்படிங்கிறத நினைச்சா சரி, எங்கேருந்து வரும், எங்கே போகிறது இப்போ செலவுக்கு, சரி கொஞ்சம் தள்ளி போடலாமே, அடுத்த வாரம் தள்ளி போடலாமே அப்படின்னு செய்ய தோன்றும் நிச்சயமாக. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போய் நம்ம ஒரு லோன் கேட்குறோம், அப்ளிகேஷன் கேட்குறோம், அல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஒரு திரைத்துறையில் இருப்பவர்கள், சின்ன திரை பெரிய திரையில் இருப்பவர்கள் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஒரு இடத்த போய் கேட்குறோம் அப்படின்னா உடனே நமக்கு நடந்து நடந்தது ஒன்றும் கிடையாது சார். ஃப்ரெண்டு கிட்ட போய் டே ரொம்ப அர்ஜென்ட்ரா, ஒரு 5000 ரூபா கொடு, இந்த மந்த் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து நான் பணம் கொடுத்துட்றேன்னா, டேய் நேற்று தாண்டா ஒரு இது வாங்கிட்டேன், செலவழிச்சிட்டேன் அப்படின்னுவான். அந்த மாதிரி சூழ்நிலை தான். நண்பா இருந்தாலும் சகோதர ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலுமே பணம் என்பதில் இந்த மாதம் கொஞ்சம் ஒரு 15-20 தேதி வரைக்கும் கொஞ்சம் நம்ம இழுத்து பிடிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி வையுங்கள், அதிகமாக செலவு செய்யாதீர்கள். அதே சமயத்தில் ஒரு 15 தேதிக்கு மேலே 20 தேதிக்கு மேலே ஏன் அடுத்த மாதம் அந்த செலவை செஞ்சுக்கலாம். ரொம்ப அர்ஜென்ட்டான செலவுகளை தவிர மற்ற செலவுகளை கொஞ்சம் தள்ளி போடுறது என்பது மிக மிக நல்லது. அதே மாதிரி நம்ம லோன் வாங்குறது அப்படின்னா அதை செய்யுங்க. வீட்டுக்கு லோன் வாங்குறதோ, ஒரு வண்டி லோன் வாங்குறதோ, ஏன்னா அது கடன் கூட வரக்கூடிய வரவு. அதனால அந்த இது நம்ம முயற்சி எடுத்தோம்னா அது நல்லதாக அமையும். வீடு, மனை, வாகனம் வாங்கறதுக்கு இருக்கக்கூடிய கடன் போகிறதுக்கு, லோன் போவதற்கான முயற்சிகள் எடுத்தோம். ஏனால் அதெல்லாம் நிச்சயமா சாத்தியக்கூறுகளாகத்தான் அமைந்திருக்கிறது. அதுலேயுமே நமக்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய், நல்ல மங்களமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் தான். செவ்வாய் சுக்கிர காம்பினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான காம்பினேஷன். 10ஆம் வீடு 11, 12ஆம் வீட்டு, 11ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் 10ல் உட்கார்ந்துருக்கான். இருந்தாலுமே நமக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதனால வீடு, மனை, வாகனம் வாங்கணும்னாலும் அல்லது ஒரு ஷேர்ஸில் போடச்சே அப்படின்னாலும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் துணிஞ்சு பண்ணுங்க. நமக்கு அடுத்த ஒரு 3-6 மாதங்கள் கழித்து லாபத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும். அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருப்பவர்கள், அது தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும்
அந்த துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல அற்புதமான மாதமாக இருக்கும். செவ்வாய் நமக்கு கொஞ்சம் ஹாட்டாக இருந்தாலுமே வெளிநாடு வெளியூர் செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக கொடுத்தாலுமே, சிறிதளவு வீட்டை விட்டு பிரிந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்தாலுமே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை அதுக்கு நமக்கு நன்மையாகத்தான் முடியும். நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிவியேஷன் மாதிரி இருக்கு, ஐயோ நம்ம வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிறோமே, எவனுக்காகவோ டிரான்ஸ்ஃபர் நமக்காக வருது அப்படின்லாம் யோஜனை பண்ணி தோணும். இருந்தாலுமே அதை ஏற்றுக்கொண்டு செய்வோமே ஆனால் அதனால் வரக்கூடிய நல்லவைகள் நமக்கு அதிகமாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாகவே லாபமாகத்தான் அமைந்திருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ், ஒரு இடத்துல இந்த ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணி செய்யக்கூடிய பிஸ்னஸ், சிறு குறு தொழில் வியாபாரிகள், பெரிய வியாபாரிகள், இவர்கள் எல்லாருக்குமே, அதுவும் சிறு குறு தொழில் வியாபாரிகள், டிரைவர்ஸ், இவர்களெல்லாம் ஒரு இடத்தை இன்னொரு இடத்தை மூவ் பண்ணி செய்யக்கூடியவர்களுக்கு, அதனால் வரக்கூடிய வருமானத்தை பார்ப்பவர்களுக்கு இந்த மாதம், ஏன்னா சுக்கிரனோடு சேர்ந்த கேது 8ஆம் வீட்டில், 2க்கு அதிபதியான சனி 3ஆம் வீட்டில் இருக்கு. நமக்கும் 2க்கும் அதிபதியான சனி 3ஆம் வீட்டில் குருவனுடைய வீட்டில் இருப்பதால நமக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதா, நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். சின்ன சின்ன உபாதைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது சார். கழுத்து ஷோல்டர் பெயின் வருவதற்கு, ஸ்னீசிங் ப்ராப்ளம் வருவதற்கு, கொஞ்சம் ஐசைட்டை பார்த்துக்கோங்க. வயசானவர்கள்லாம் ரொம்ப செக் பண்ணிக்கோங்க. அதற்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. செலவு, மருத்துவ செலவு, அதனால் உடல் உபாதைகளால் வரக்கூடிய மருத்துவ செலவு, சின்ன சின்ன செலவுகள், எதிர்பாராத செலவுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வீட்டுக்கு நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணணும், வீட்டை புதுப்பிக்கணும், அல்லது சேர் வாங்கி போடணும், ஒரு டேபிள் வாங்கி போடணும், புதுசாக கம்ப்யூட்டர் வாங்கணும், அந்த மாதிரி செலவுகள் நாம் செய்யணும்னா நிச்சயமாக மந்த் எண்டில் அந்த செலவுகளுக்கு சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருக்குது. வீடு புதுசாகிறதுக்கு சாத்தியக்கூறுகள், ஒரு வாடகை வீட்டிலிருந்து வேறொரு வாடகை வீட்டுக்கு போவதானாலும் அதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்ளிகேஷன் போட்டிருந்தோம்னா நிச்சயமாக ஆர்டர் வரும், சிறிது சந்தேகம் இல்லை. ஆனாலும் நாம் நம்மை படைத்தவனையும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாட்டை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது சார். இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் குலதெய்வமாக இருந்தாலும் ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கக்கூடிய மாதம். அதுவும் சனியினுடைய அற்புதமான ஆளுமையில் இருக்க நாம, அதனால சனி கிழமைகளில் நவகிரகத்தை சென்று ஈவினிங் 7 to 8 அல்லது மார்னிங் 6 to 7 விளக்கேற்றி வழிபட்டு வருதல் என்பது நமக்கு நல்ல பலனை தரும், சிறிதும் சந்தேகமில்லை. நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் ஸ்லோகங்களை சொல்லி வழிபட்டு வந்தோமையானால் எல்லா விதமான ஏற்றங்களையும் பெறுவதில் சிறிதும் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. 2-3 பிரச்சனைகள் பேசியிருக்கோம், அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம். இதையும் திரும்பி பாருங்க. அதனால லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.